வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமலஹாசன் பத்தி ஏராளமான செய்திகள் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு பிப்ரவரி 19 மிக முக்கியமான நாள். என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னு, உலகநாயகன் கமலஹாசனுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த 3ஆம் பிறை படம் வெளிவந்து 43 ஆண்டுகள் நிறைவு. 44th இயர் ஸ்டார்ட். அதாவது 1981 பிப்ரவரி 19 வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம். ஒரு வருடத்துக்கு மேல ஓடிய படம் 3ஆம் பிறை. அதே மாதிரி பிப்ரவரி 19 மாபெரும் இயக்குனர் உலகநாயகன் கமலஹாசனை வச்சு ஹேட்ரிக் வெற்றிகளை கொடுத்தவர். பல்வேறு தேசிய விருதுகள், பல்வேறு உலக திரைப்பட விழாக்கள், அந்த மாதிரியான சாதனைகள் படைத்த இயக்குனர் கே. விஸ்வநாத் அவர்களுடைய பிறந்த நாள். இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து சப்போர்ட் கொடுங்க. தொடர்ந்து உங்களுக்காக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். யாவரும் கேளீர். ராஜ்கமல் தயாரித்த அமரன் திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. சிவகார்த்திகேயனுடைய கெரியர்லயே இந்த மாதிரி ஒரு வெற்றி அதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. இதுக்கப்புறம் பல்வேறு வெற்றிகள் அப்படி கிடைக்க வாழ்த்துக்கள், நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஸோ அவருடைய பிறந்த நாளுக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தார். தன் தனித்திறமையால் மக்களை மகிழ்விப்பதில் தம்பி சிவகார்த்திகேயன் காட்டும் உழைப்பும் சினிமாவின் மீதான அவரது காதலும் என்றென்றும் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருந்தாரு. அதுக்கு சிவகார்த்திகேயன் நேற்றுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. உங்களை சந்தித்த நொடியிலிருந்து இந்த வாழ்த்து வரை அனைத்தும் ஆச்சரியமே. இந்த ஆச்சரியம் நிறைந்த பயணம் உங்களோடு தொடர்வது எனக்கு நீங்கள் தந்த அன்பு பரிசு சார், நன்றிகள் பல அப்படின்னு போட்டிருந்தாரு. அதான் அந்த அன்பே சிவம் படத்துல வரக்கூடிய அந்த டயலாக், அடுத்த வினாடி காத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம், அத்தகைய ஒரு ஆச்சரியத்தின் மீது நம்பிக்கை வைத்து நான் பயணிக்கிறேன்னு மாதவனுக்கு கமல் எழுதக்கூடிய ஒரு லெட்டர். அது தம்பிக்கு அண்ணன் எழுதக்கூடிய ஒரு லெட்டரை எழுதிட்டு தான் அவர் கிளம்புவார் நல்லா சிவம், அன்பே சிவம் கிளைமேக்ஸ்ல. ஸோ அதை தான் இவர் தன்னுடைய அமரன் படத்துல கூட வரும். எனக்கு பிடித்த டயலாக் இதுதான், அன்பே சிவம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அமரன் திரைப்படத்திலையும் வரும். இதை ஏற்கனவே இவரும் போட்டிருந்தாரு, சிவகார்த்திகேயன் ஒரு ட்வீட்லயே போட்டிருந்தாரு. மதனுக்கு கொடுத்த ஒரு பேட்டி, மதன் தான் அந்த படத்துக்கு வசனம். நம்ம ஆனந்த விகடன், ஹாய் மதன், அவர் கார்ட்டூனிஸ்ட், ஆனந்த விகடன் ஆசிரியராக இருந்தவர். அவர் தான் அன்பே சிவத்துக்கு வசனம். அவர்கிட்டே சொல்லியிருந்தாரு, எனக்கு அன்பே சிவத்தில் இந்த டயலாக் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம அடுத்தாப்புல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, அதுல ஒரு நம்பிக்கை வச்சுதான் நம்ம லைஃபை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அருமையான பாசிட்டிவான ஒரு பர்ஸ்பெக்டிவ் அந்த டயலாக் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நன்றியை இவர் சொல்லியிருக்காரு. இதே நன்றி கடைசி வரை இவருக்கு இருக்கட்டும். நேற்றுக்கு 25 இயர்ஸ் ஆஃப் ஹேராம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்டரியை சொன்ன படம். அதாவது ஹிஸ்டரியில ஒன்று நடந்திருக்கும், அதை ஒரு கற்பனையில இப்படி நடந்திருந்தா எப்படி, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜெர்மனியும் ஜப்பானும் ஜெயிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு, த மேன் இன் த ஹை கேசல் அப்படின்னு. அது அமேசான் பிரைம்ல இருந்தது, நான் பார்த்துருக்கேன். அது பிரமாதமான சீரீஸ். அதே மாதிரி மகாத்மா காந்தியை கோட்ஸே சுட்டு கொன்னாரு, வேற ஒருத்தர் சுட்டு கொள்ள முயற்சி பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்குங்கிறது தான் ஹேராம் படத்துடைய கதை. இப்ப ஹேராம் படத்தை பத்தி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதுல ராணி முகர்ஜி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க, பிரமாதமா இருந்தது அந்த பேட்டி. அதாவது ஹேராம் படத்துல அவங்க நடிக்கிறாங்க. அப்ப எப்படின்னா ஷூட்டிங் காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்களாம், ஈவினிங் கரெக்டா 5 மணிக்கு முடிச்சிருவாங்களாம். 5 மணிக்கு பெல் அடிப்பாங்களாம், பேக்கப் கிளம்பலாம் அப்படின்னு. அவ்வளவு பங்க்சுவலா இருக்குமா, அவ்வளவு பங்க்சுவலா பேக்கப் சொல்லுவாங்களாம். ஸ்டார்ட் பண்றதும் சரி, முடிக்கிறதும் சரி. அதே மாதிரி இவங்க எப்படின்னா பயங்கரமான மேக்கப்போட போயிருக்காங்க. முதல் நாள் கமல் சார் என்ன சொன்னார்னா, போய் மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ராணி முகர்ஜி போயிட்டு லேசா மேக்கப் ரூம்ல போயிட்டு லேசா ரிமூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் உங்களை மேக்கப்பை ரிமூவ் பண்ண சொன்னேன் அப்படின்னு நிஜமாவான்னு திருப்பி 4-5 தடவை கேட்டுட்டு போய் சோப்பை போட்டு மூஞ்சியை கழுவிட்டு வாங்கன்னு சொன்னாராம். இவங்க போய் சோப்பை போட்டு மூஞ்சியை கழுவிட்டு வந்திருக்காங்க. இதுதான் நான் என்னோட அப்பர்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹேராம் படத்துல அவரோட ஜோடி அந்த கேரக்டர் அப்பர்ணா. அப்ப இவங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு, நம்ம திரைப்படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னா நமக்கு கான்பிடன்ஸ் இருந்தா நம்ம மேக்கப்லாம் தேவையில்லை. அது கரெக்டான கேமரா ஆங்கிள், கரெக்டான லைட்டிங் இருந்தா போதுமானது, பயங்கரமா மேக்கப்லாம் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது அவங்க ஷார்ட்டா இருப்பாங்க, அதனால அவங்க எப்படின்னா பெரிய பிளாட்ஃபார்ம் ஸ்லிப்பர் செருப்பு தான் போடுவாங்களாம். பிளாட்ஃபார்ம் செருப்பு உயரமா காமிக்க. எதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்டூல் மாதிரி போட்டிருக்கீங்க, நீங்க நார்மலே போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். இல்ல இப்படி போட்டா உயரமா தெரியும்னு, அப்படிலாம் தேவையில்லை,
நீங்க ஒரு சினிமா நடிகையா இருக்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப உயரமா இருக்கணும், பயங்கர கட்டுமஸ்தான உடம்பு வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல வந்து உங்களுக்கு நடிக்க தெரியணும், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா போனஸ் தான் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அவங்களுக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மை, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கமல் சாருடைய அந்த படத்துல நடிச்சதுக்கு பிறகு சுத்தமா குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய அவுட்லுக்கே வேற மாதிரி மாறிடுச்சு, ஹேராமுக்கு முன் ஹேராமுக்கு பின் அப்படின்னு என்னுடைய பயணத்தை சொல்லணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பாருங்க, ஒரு கமலஹாசன்கிற ஒரு நடிகர் எத்தனை பேருடைய லைஃபை மாத்தி விட்டுருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கமலஹாசன் மாதிரி ஒரு படத்துக்கு வந்து அந்த பாத்திரங்களை தேர்வு செய்வது காஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதுல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஹேராம்ல மற்ற எல்லா விஷயங்களை பத்தி பேசியிருப்பாங்க, அவருடைய காஸ்டிங்கை பத்தி பல பேர் பேசியிருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, அந்த ஐயங்கார் ரோல்லாம் வரும், அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கவிஞர் வாலி, ஹேமமாலினி, ஒய்ஜி மகேந்திரா இந்த மாதிரி ஆளுகளா செலக்ட் பண்ணியிருப்பாரு. அவங்கலாம் ரியல் ஐயங்கார்ஸ், அவங்கள செலக்ட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு மராட்டி, ஒரு தஞ்சாவூர் மராட்டி, அதாவது தஞ்சாவூர்ல வந்து சரபோஜி மன்னர்கள்லாம் தஞ்சாவூர் ஆண்டாங்க, அவங்கலாம் மகாராஷ்டிரா மராட்டிய மன்னர்கள். அந்த ஒரு கேரக்டர் வேணும். அந்த அதுல் குல்கர்னி நடிக்கிற கேரக்டர், ஸ்ரீராம் அபியங்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா ரியல் மராட்டி அவரை பிடிச்சிருப்பாரு, அதுல் குல்கர்னியை கொண்டு வந்திருப்பாரு அதுல நடிக்க வைக்க. அதே மாதிரி ஒரு பத்தான் வேணும் அப்படின்னா அந்த கேரக்டர் ரியல் பத்தான் வந்து நம்முடைய ஷாருக் கான், அவரை கொண்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி அவருடைய காஸ்டிங்கே பிரமாதமா இருக்கும். கரெக்டா அந்த எந்த கேரக்டர் யாரை கொண்டு வரணுமோ அவரை கொண்டு வந்து போட்டுருவாரு. அப்படிதான் வந்து அதுல் குல்கர்னியை கொண்டு வந்தாரு. அதுல் குல்கர்னிக்கு முதல் படத்திலேயே சிறந்த நடிகருக்கான அதாவது சப்போர்ட்டிங் ஆக்டர்னு சொல்லுவோம்ல, துணை நடிகர், அதுக்கான விருது கிடைத்தது. அவர் முதல் படமா ஹேராம் தான். நேத்திக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா போட்டிருந்தாரு, நான் சினிமாக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு, முதலில் எனக்கு நடிப்பு எப்படின்னு ஒரு திரைப்படத்துல நடிக்கக்கூடிய அந்த நடிப்பை கத்துக் கொடுத்தவர் கமல் சார் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் மிகச்சிறந்த நடிகர், பிரமாதமா நடிப்பாரு. அவரை எப்படி ஒரு ஷேப் பண்ணதுல கமல் சாருக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு உண்டு. பிரமாதமான ரோல் அது, பின்னி எடுத்திருப்பாரு. அதுக்கு அவருக்கு தேசிய விருது கிடைத்ததுல ஆச்சரியமே இல்லை. இன்னைக்கு மாபெரும் இயக்குனர் கே. விஸ்வநாத் அவர்களுடைய பிறந்த நாள். பல்வேறு மிகச்சிறந்த படைப்புகள் அவருடைய படங்கள்ல வந்து இசைக்கும் நடனத்துக்கும் மிகுந்த முக்கியத்துவம் இருக்கும். அது சங்கராபரணமா இருக்கட்டும், சலங்கை ஒலியா இருக்கட்டும், அது வந்து சிப்பிக்குள் முத்தா இருக்கட்டும், அது வந்து பாசவலையா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு படங்கள் அவர் வந்து மம்முட்டியை எடுத்திருக்காரு, சிரஞ்சீவியை வச்சு எடுத்திருக்காரு. எல்லாமே சிறந்த படங்கள் தான். குறிப்பா கமலஹாசனை வச்சு அவர் கொடுத்த ஹேட்ரிக் மறக்கவே முடியாது. அதுல வந்து சலங்கை ஒலி, அது கமலுடைய நடனம், நடிப்பு, அதாவது கமலஹாசனுடைய முழு திறமையும் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு அவர் முயன்று அவர் பண்ண படங்கள் தான் இந்த 3 படங்களுமே. அதுல சிப்பிக்குள் முத்தெல்லாம் உலக லெவல்ல சிறந்த படங்கள்ல ஒரு படம். அந்த படத்தை பார்த்து டாம் ஹாங்க்ஸ் அவருடைய ஒரு படத்தை ஃபாரஸ்ட் கம்ப் அப்படிங்கிற அந்த படத்தை பண்ணாரு. அவர் அந்த படங்கள்லாம் பல்வேறு தேசிய விருதுகள் வாங்கியிருக்கு, பல்வேறு மாநில விருதுகள் வாங்கியிருக்கு, பல்வேறு உலக திரைப்பட விழாக்கள்ல கலந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்குனர் கே. விஸ்வநாத் அவர்களை அவரது பிறந்த நாளில் நினைவு கொள்வோம். இன்னைக்கு வந்து 3ஆம் பிறை திரைப்படம் வெளிவந்து 43 வருடங்கள் ஆச்சு. அதாவது இப்ப நம்ம கண்டென்ட் ஓரியன்டட் பிலிம்ஸ்ங்கிறாங்க. அந்த கண்டென்ட் ஓரியன்டட் மூவிஸை வந்து தன்னுடைய 25, 26, 27 வயசுலயே பண்ணவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருப்பாரு. ஒரே வருடத்திலேயே பயங்கர மசாலா படமும் பண்ணுவாரு, பயங்கரமான ஒரு கிளாஸும் பண்ணுவாரு. அதாவது கமல் ரசிகர்களை வந்து அவர் எந்த கேரக்டர் வேணாலும் நான் பண்ணுவேன், நீங்க என்ன ரசிக்க தயாராயிருங்கன்னு அவர் 30-40 வருடங்களுக்கு முன்னாடியே தயார் பண்ணிட்டாரு. ஒரே வருடத்துல பாத்தீங்கன்னா சலங்கை ஒலியும் வரும், அடுத்த படம் சட்டமும் வரும், சவாலும் வரும், 3ஆம் பிறையும் வரும். எல்லாம் அப்படியே அடுத்தடுத்த படங்கள் அப்படித்தான் இருக்கும். அவர் குணாவும் பண்ணுவார், சிங்காரவேலனும் பண்ணுவார். நம்மளை அப்படித்தான் அவர் தயார்படுத்தியிருக்காரு. அப்படி வந்த படம் தான் 3ஆம் பிறை. அந்த படத்துக்கு உலகநாயகன் கமலஹாசனுக்கு தேசிய விருது கிடைத்தது. அதே மாதிரி சிறந்த கேமராக்காக பாலு மகேந்திராக்கு தேசிய விருது கிடைத்தது. அது ஹிந்திலையும் ரிலீஸ் ஆகி ஹிந்திலையும் ரீமேக் பண்ணப்பட்டு அங்கேயும் வெற்றி பெற்றது. 1 வருடத்துக்கு மேல் ஓடி தேசிய விருதையும் வாங்கின படம்னா அது இந்த படம் தான். அது சில பேருக்கு தான் அமையும், அது கமலுக்கு மட்டுமே அமையும்.